நாம ஏன் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும்? இபிஎஸ்ஐ மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணும்னு யோசிக்கிறீங்களா? பதில் ரொம்ப சிம்பிள். நிர்வாகம் வெறும் பேச்சு இல்ல, இது நிஜமான செயல். யாராலும் முடியாதுன்னு சொன்ன விஷயங்களை சாத்தியமாக்கியவர் தான் நம்ம இபிஎஸ். 7.5% இடஒதுக்கீடு விவகாரத்துல ஆர்டிகல் 162 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்காகவும் காத்திராம கையெழுத்து போட்டாரு. அதுதான் துணிச்சல். சென்னை தாகத்துல தவிச்சப்போ ஜோலார்பேட்டில் இருந்து ரயிலில தண்ணி கொண்டு வரலாம்னு ஒரு முதலமைச்சரா அவர் எடுத்த அந்த முடிவு சாதாரணமானதா? 60 வருஷ கனவு அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை வெறும் 3 வருஷத்துல முடிச்ச வேகம், பூம்புகார் ஷிப்பிங் பிரச்சனை வந்தப்போ அரசு சொத்தை லாவகமா காப்பாத்தின சாமர்த்தியம், இப்படி ஒரு தனி மனுஷனா நின்னு அவர் நமக்காக கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையுமே அசாத்தியமானது. ஆனா அந்த பக்கம் நம்ம இபிஎஸ் சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாததையும் செஞ்சு காட்டின ரியல் ஆக்ஷன் ஹீரோ. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையுள்ள முதலமைச்சர் வந்தாதானே நம்ம மாநிலத்துக்கும் நமக்கும் நல்லது நடக்கும். இப்ப சொல்லுங்க, நீங்களும் ஏடிஎம்கேக்கு தானே ஓட்டு போடுவீங்க? நம்பிக்கையான நிர்வாகம் நம்ம இபிஎஸ். வாக்களிப்பீர், ஏட்ட இலக்கியம்.